என் கதையே தக்காளி 8 ரூபா, வெங்காயம் 12 ரூபான்ற கதையை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வீட்டுல இருந்தே வாங்கி எடுப்பா, கொஞ்சம் கம்மியாகல காசு. ओ किधर जा रहे हो? ऐसा नहीं किया इधर। मैंने जो कॉल किया, तू कॉल अटेंड नहीं किया। मैंने कॉल किया तुझे। चल निकल, मैं खा लिया जा। गुड मॉर्निंग माय डियर पीपल. இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட்ஸ் டுடே 4 o'clock. நான் ஒரு வேலையாக ஏர்லி மார்னிங்கே வெளியே கிளம்பிட்டேன். இப்போ தான் திரும்ப வந்தேன் ஹாஸ்டலுக்கு. 11 o'clock. இட்ஸ் நியர்லி 11 o'clock. டுடேஸ் பிளான் இஸ், நான் உங்களுக்கு ஒரு படத்தை கற்றுக் கொடுக்குறேன் இன்னைக்கு. முக்கியமான படம் வாழ்க்கையில். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் அப்படி தான் இருக்கேன். பார்ப்போம் இன்ஷால்லா. சொல்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பீப்புள். காலையில் சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறேன்னு வாங்க சொல்கிறேன் என்ன கதைன்னு. ஸோ கதை போமா. இஃப் யூ டிசைடட் டு பி ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் ஃபீட், அப்புறம் வெக்கம் மானம் அதெல்லாத்தையும் மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே நம்ம ஃபேஸ் பண்ணி தரோம்னா கூச்சப்படுறது. எது கூச்ச பண்ணும்? இப்போ நான் டெலிவரி பண்ணுறேன்னு வைங்களேன், தட்ஸ் மை ஒர்க். அதுக்கு நான் கூச்சப்பட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கையில் அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும், அது பண்ண முடியாது. திஸ் கேன் பி த ஸ்டார்டிங் ஸ்டெப் டு கிளைம் தி டாப் ஆஃப் த மவுண்டன். ஸோ நம்ம நிறைய விஷயம், இவன் நானே எடுத்துக்கோங்களேன், என்னை வச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயத்த இழந்துட்டேன். கூச்சப்பட்டு இவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன பேசிடுவான் அப்படின்னு. பட் நவ் வென் ஐ அண்டர்ஸ்டூட் தட் no one cares, no one gives anything to you, then நான் முடிவு பண்ணிட்டேன், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அப்புறம் நிறைய பேருக்கு இது என்னன்னா, இப்போ நம்ம பப்ளிக்கில் வேலை செஞ்சோன்னா பப்ளிக் என்ன பேசுவாங்க. சி லிட்ரலி இஃப் யூ ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ நான் டெலிவரி பண்ணுறேன்னு வைங்களேன், நான் என்னோடய வேலை நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஸ்டோரில் உட்காந்து சாப்பிட்றவங்க அவங்க சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க வேலையை அவன் பார்த்துட்டு தான் இருப்பான். நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோம், கற்பனை பண்ணிக்கிறோம், இவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன பேசிடுவான்னு. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. தென் ஐ வில் டீச் யூ சம்திங். பப்ளிக் ஃபியர் ஆன் கேமரா. அது என்னன்னா, இப்போது when you are in public, there is no need to be fear. என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோ வெயிட் மினிட், ஃபோன் இன்னைக்கு ட்ரைபாட் எடுத்துகிட்டு வரலாம் தான் இந்த இவ்வளோ பிரச்சனை. பர்ஃபெக்ட். இப்போது நிறைய பேருக்கு இப்போ பிகினிங் ஆஃப் த vlogging அண்ட் இஃப் யூ ஆர் vlogging ஆர் டூயிங் சம்திங் எனிதிங் இன் பப்ளிக், நிறைய பேருக்கு கேமரா எடுக்கிறதுக்கு பப்ளிக்கில் ரொம்ப வெக்கப்படுவாங்க. அதை நீங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் இன் காலேஜ், இப்போ காலேஜில் ஆயாமாங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க பண்ணுற வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க, டீச்சர்ஸ் பார்க்குறாங்க, நம்ம வேலையை எடுத்துட்டா சும்மா நின்றுட்டு இருப்பாங்க. இல்லை, அவங்களோட வேலையை அவங்க பார்ப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட வேலை நம்ம பார்ப்போம், டீச்சர்ஸ் அவங்களோட வேலை அவங்க பார்ப்பாங்க. The same thing you should do on you take your camera, pull your camera in public, talk to your audience, okay, your audience. நீங்கள் உங்கள் கேமரா பார்த்து மட்டும் பேசுங்க. சுற்றி இருக்கவங்க எவரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி கண்டுக்கிட்டால் கூட நீங்கள் உங்களை கண்டுக்காதீங்க. That's it. When you focus on yourself, camera and your audience, then you won't get distracted. Your video will become smooth and better. ஸோ அதனால தான் இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் மண்டியில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா சொல்கிறேன். இப்போது இஃப் யூ ஆர் இன் காலேஜ் ஆர் எனிவேர், இப்போது அங்கே பெயிண்ட் ஒர்க் போகுதுன்னு வைங்களேன், பெயிண்ட் ஒர்க் போகுதுன்னு அந்த பெயிண்டர்ஸ் உங்களை பார்த்து நிற்க மாட்டாங்க, நீங்களும் தான் அவங்கள பார்த்து நின்றுட்டுருப்பீங்க. ஸோ சேம் திங் வில் ஹேப்பன்ஸ் இன் vlogging. Do
vlogging, take camera, shoot your videos, talk to the audience towards the camera, then that's it. No one cares. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, டீச்சர்ஸ் பார்க்குறாங்க, நான் பெயிண்ட் அடிக்கிறவங்க விட்டுற போகிறான். அவன் வேலையை அவன் பார்த்து தான் இருப்பான். நம்ம வேலை நம்மளால் அப்படி தான் பார்த்து தான் இருக்கும். ஸோ சிம்பிள் டுடேஸ் டிப். ஸோ இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், ஃபாலோ இட். தென் நான் போய் வேலை செய்கிறேன். இன்னும் நம்ம ஹரிகரன் இன்னும் வரல ஸ்டோருக்கு. அவனால தான் வெயிட்டிங். ஆனால் சாரி. Next. Bye. Thank you. That is next bike. My friend next. இன்னைக்கு சண்டே மதியம், அதனால் சாப்பிட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. என் ரூமில் கூட தூங்கிட்டு இருக்காங்க ரூம்மேட்ஸ். அப்புறம் பார்சல் எங்கேயும் வெளிநாட்டுலலாம் இல்லை, வீட்டில் இருந்து தான். வீட்டிலேருந்து அறக்க பறக்க ஓடி வந்ததுனால எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன், எதையும் வாங்கிட்டு வரல. அதனால் வீட்டிலேருந்து வாங்கி அனுப்ப சொன்னேன் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் மீ. அதைத்தான் போய் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் பாட்டி வீட்டில் போய். மை ஃபேவரட் ஓரியோ பீனட் பட்டர். ஏன்டா இது இங்கே கிடைக்காதாடா? சரி, பீனட் பார். ஏன்டா இங்கே கிடைக்காதா? இங்கே பெங்களூரில் கிடைக்காதா? அங்கே கிடைக்கும் போது நீங்கள் கேட்பீங்க. என் கதையே தக்காளி 8 ரூபா, வெங்காயம் 12 ரூபான்ற கதையை ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டிலேருந்தே வாங்கி எடுப்பா, கொஞ்சம் கம்மியாகல காசு. அதனால தான். ஓகே, அப்புறம் நான் போய் டெலிவரிக்கு போகிறேன். பாய். அம்மா, பார்த்தீங்களா? திஸ் இஸ் மீ. இப்போ தான் கோடு போட ஆரம்பித்தேன். ஹரி ஃபோன் பண்ணிட்டான், வாடா வேலைக்கு போகலான்னு. தட்ஸ் இட். நான் ஷோரூமில் தான் இருந்தேன், ஸ்டோரில் தான் இருந்தேன். டெலிவரி பைக் இல்லைன்னால திரும்ப வந்துட்டேன் ரூமுக்கு. திரும்ப வந்து போய் பார்சல் வாங்கிட்டு வந்தேன். எழுத உக்காந்தா சொல்லி முடிஞ்சு. திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டடி. எனக்கே சிரிப்பாக. ஒரு லைன் கூட எழுத இல்லையாடா, எழுத விடுங்கடா. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஷிப். போய் நம்ம பழப்ப பார்ப்போம். இந்த பேப்பரும் பேனாவும் யாரை பற்ற பிள்ளைங்களோ தெரில. பாய் பாய்.